பிரைஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்நாளில் கூட ஒரு பக்தி இல்லாத ஒரு சந்ததியை குறித்து கத்தர் கவலைப்படுகிறார். நிறைய இடத்துலலாம் எரேமியா, எசேக்கியேல் புலம்பலெல்லாம் நிறைய இடத்துலலாம் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்காக நான் பொறுத்து இளைத்து போனேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு தகப்பன் பிள்ளைகளிடத்தில் பேசுவது போல் பேசுவார். அதை போல் இந்த ஜனங்கள் மத்தியில் அவர் பேசுகிறார். பக்தி இல்லாத ஒரு சந்ததியாக இருக்கிறீங்க, என்னை நீங்கள் என்ன பண்ணலை, என்கிட்ட அன்பு இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என் மேலே அன்பு இல்லைன்னு சொல்லி ஒரு ஏக்கமாக சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம இதில் வாசிக்கலாம். இதில் என்னென்னா, ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பிதினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, இங்கே என்ன 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க அகந்தையாக இருந்ததுனாலே அநேக இடங்களில் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள தண்டிக்கிற வியாதியில் சிங்கம் போல் அவங்களுக்கு எப்படி இருக்கிறாருன்னா, பீறுகிறவராகவும் அடிக்கிறவராகவும் அவர்களை துரத்துகிறவராகவும் இருக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், ஓசியா 5ஆம் அதிகாரத்தில். அப்போது அவங்க மனம் திரும்பி வரும் பொழுது அதுதான் சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் சாணத்துக்கு திரும்பி போய்விடுவேன். எப்படியா? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் சாணத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அப்போ தேடும் பொழுது கர்த்தரை திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லி வருகிறார்கள். அப்போ பாருங்கள், 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்பார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பேயும் முன்மாறி பின்மாறி மழையைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். இது அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா, அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பேயும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். பிரியமானவர்களே, இதில் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தை குறித்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிழலாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள், அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்போ கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களே அவர் எழுப்பும்போது ஆயத்தமாக இருக்கிறவர்களை அவர் என்ன பண்ணுவார், முன்மாறி பின்மாறி மழையை தந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா கூட்டி கொண்டு போகிறவராக இருக்கிறார். அப்போ பாரு சொல்கிறாரு, எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலும் விடிய காலையில் தோன்றும் பனியை போலும் ஒழிந்து போகிறது. அவங்க பக்தி எப்படி இருக்குதா, காலையில் காணும் மேகத்தை போல், அப்படியே மேகம் இருக்கும், அப்புறம் விடிய காலையில் தோன்றும் பனியை போலும் ஒழிந்து. இதெல்லாம் என்ன பண்ணிட்டோன்னா கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு 2 ஹவர் 3 ஹவர் இருக்கும், அப்புறம் என்ன பண்ணிடும், ஃபுல்லாக போயிடும். 24 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் அந்த பக்தி போயிடுச்சுன்னா 20 மணி நேரத்துக்கு என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்குதான் அவங்களோட பக்தி. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதமண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். உன்மேல் வரும் தண்டனைகள்
வெளிச்சத்தை போல் வெளிப்படும். பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். நீங்கள் பலி செலுத்துறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பக்தி சரியில்லை, பயமும் அதனால் இல்லாத போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பர்ஃபெக்டாக பலி செலுத்துறீங்க, ஆனால் அந்த பலி நான் என்ன பண்ணல, விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உங்களுக்கு ஊழியக்காரன் மூலியமாக, தீர்க்கதரிசிக மூலியமாக, சொப்பனத்தின் மூலியமாக, கனவு மூலியமாக உங்களுக்கு நான் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை தள்ளி விட்டுட்டு போகிறவர்களாக இருக்கிறேன். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். அந்த தண்டனையை பார்க்கும்படியாக அவர் என்ன பண்ணுவாரா, தண்டிக்கிறவராக இருக்கிறாராம். பாருங்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். எங்கே எடுக்கிறார் பாருங்கள். இது என்ன, ஓசியா புஸ்தகம், கிட்டத்தட்ட மத்திய வரப்போகிறது. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னே நடந்ததை அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் பண்ணதை அவர் சொல்கிறாருன்னு பார்த்தா பாருங்கள், எல்லாமே நம்ம எப்படி மனசில் வச்சுட்டு நிறைய பேரோட பழகுறோம். ஆனால் பழகுறோம், அவங்கள போல் நம்ம பண்ணலை, அவங்கள போல் நான் செய்யலை, அவங்க என்னை அவமானப்படுத்தினாங்க, நான் பண்ணலை, அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க, நான் பண்ணலை, அவங்க எங்கள் குடும்பத்தை கெடுத்தாங்கங்க, நான் அவங்க குடும்பத்தை கெடுக்கலை, என்ன வேணாலும் சொல்லலாம். எல்லாம் ஓகே, பர்ஃபெக்ட், கடவுளுக்கு அது புரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய நேரம் மறக்க மாட்டேன்றோம். அவங்க பண்ண அது நம்மளால் மறக்க முடியாது இல்லையா? அதே போல் அவருக்குள்ளே என்ன இருக்குது, எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் இருக்குது, அந்த துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரம் தண்டித்தாலும் உடனே அவங்கள என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிற ஒரு இருதயத்தை அவரிடத்துல நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு திருமணத்தை குறித்து, அவங்களுக்கு பிள்ளைகளை குறித்து, அவங்களோட வம்சங்களை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, அதில் கருத்தாக இருந்து அவங்கள நடத்துகிறவராக இருக்கு. பாருங்கள், அவள் கூட சொல்லுவா பாருங்கள், யாவாள் சொல்லுவா, இந்த மனுஷனை, இந்த குழந்தையை நான் பெற்றெடுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காய் நன்றி, இப்படி ஒரு மனுஷனை பெற்றெடுக்கும்படி எனக்கு கிருபை செய்தாரேன்னு சொல்லி நன்றி சொல்கிறவளாக இருந்தாள். அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் அவர் தண்டிக்காம விட மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டுடலாம். நோ 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 அது குழந்தையாக இருக்கும் பொழுது தான், அறியாத இருக்கும் பொழுது தான். அறிந்த பிறகு நம்ம தப்பு பண்ணுறோன்ட்டு நமக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு பண்ணோம்னா அவர் விடவே மாட்டார். நான் சாட்சி, நிறைய சாட்சி. அடி வாங்கியிருக்கேன், பலவீனப்பட்டிருக்கேன், போகாதன்ற இடத்துக்கு நான் போய் அடி வாங்கியிருக்கேன். நான் ஏமாத்தினதுனால அதனால் நான் நஷ்டப்பட்டிருக்கேன். பிரியமானவர்களே, அவர் ரொம்ப கவனிப்பார். அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் வானத்தை பூமியை படைத்தவர். சும்மா படைத்து அப்படி விட்டுறல, மனுஷனை படைத்து நீங்கள் போய் அனுபவிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதித்து அனுப்பினார். பிரியமானவர்களே, அவர் கோவப்பட்டு தான் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பினாரே தவிர, ஆனால் அவர்கள் மேலே நோக்கமாக இருந்தார். அவரோட அந்த ஆதாம் சந்ததியில் சேத் அப்படின்னு சொல்லி ஒரு மகனோட சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், அவரோட இறக்கம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்பத்துலேருந்து அவர் நான் தேவன், நான் பயங்கரமானவர், நான் பராக்கிரமசாலி, நான் பெரியவர் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லும்படியாக அவர் அநேக அற்புத அதிசயங்களை இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். நாம் தான் நிறைய நேரத்தில் விடிய காலத்தில் இருக்கிறது போல் நம்ம எப்படி இருக்கிறோன்னா, பனியை போல் இருக்கிறோம்.
எப்படி இருக்கிறோமா, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலும் விடியகாலையில் தோன்றும் பனியை போலும் ஒழிந்து போகிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆதாமை போல உடன்படிக்கை நம்ம உடைத்து போடுகிறவராக இருக்கக்கூடாது. அவர் யார் என்று நம்ம அறிந்து கொண்டு நம்ம பெற்றதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான நம்ம ஒரு பக்தி உள்ள சந்ததியாக இருக்கிறோம் என்று நாம் சாட்சி பகிர வேண்டும். பிரியமானவர்களே, இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவரோட மனக்கவலைகளை நான் தெரிந்து கொண்டேன். அவங்கள போல நீங்களும் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறதா நான் பார்க்குறேன். நீங்கள் ஒருவேளை இது கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருப்பீங்க, ஆனால் அவர் கவலைப்படும்படியாக நீங்களும் நடந்துக்காதீங்க. நடந்துக்கிறவர்களை நீங்கள் புத்தி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ மீன், காட் பிளஸ் யூ. ஐ மீன், அல்லேலூயா.